எங்கு பார்த்தாலும் எல்லாத்துக்கும். அப்ப எதிர்கட்சி இன்றைக்கு பாஜகவா இல்ல அண்ணா திமுக அடப்பாமே அதே நாள கிடக்கப்பா. ஆளுங்கட்சி திமுக அரசு மேல நல்ல அபிப்பிராயம் இல்ல. சினி கலாட்டா தமிழ் சேனல் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலில் நான் சினிமா துணுக்குகள், சினிமா விமர்சனங்கள், சினிமா ரகளைகளை தொகுத்து வழங்க போகிறேன். முதல் நிகழ்ச்சியாக சினிமாவில் பரபரப்பான என்று பேசப்படுகிற தகவல்கள். ஒரு விஷயம், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவும் இரட்டை குழந்தைகள். சினிமா பகல்னா ராத்திரி அரசியல். அந்த மாதிரி சினிமாவோடு சேர்ந்த அரசியலும் கண்டிப்பாக இந்த துணுக்குகளில் கண்டிப்பாக இடம்பெறும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம கிராமங்களில் போனோம்னாக்கா எல்லாரும் எதை பார்த்து பயப்படுவோம்னா காக்கி சட்டையை பார்த்து பயப்படுவான். போலீஸ் பக்கமும் போக மாட்டான். போலீஸ் எதை பக்கம் இருந்ததுன்னா இந்த பக்கமாக போயிடுவான். சரி, போலீஸ் போய் ஏத்தாப்ப ஒரு தேரர் பண்ணுறா, அடிக்க வர்றா, அசியா பேசுறான்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பயப்படுவான். போலீஸாரை துட்டு கட்டு வரோம், உட்கார அப்படின்னு உட்கார வச்சுருவான்னு பயப்படுவான். அப்போ ஆளுங்கட்சி பிரமுகர் இல்லாட்டி எதிர்கட்சி பிரமுகர், அரசியல் கட்சி பிரமுகர் ஒருத்தர் கூட்டிகிட்டே போவாங்க கூட. இதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காவல் நிலையங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2 வக்கீலை போட போறார். அப்போ தினசரி பிரச்சனைகள் இருக்கும். தினசரி இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க போலீஸ்காரங்க தான், போலீஸ் ஸ்டேஷன் தான், பஞ்சாயத்துலாம் அங்கே தான் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழைப்பாளைகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வருவது தயங்குகிறவர்களுக்கு, பயப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் 2 வக்கீலை போட போகிறார். இது எவ்வளோ ஓட்டுகளை வாங்கி குவிக்கும் தெரியுமா? சர்வீஸுங்கிறது என்னது? மக்களுக்கு சேவை செய்கிறது இந்த மாதிரி தான் சேவை செய்யணும். அதுமாதிரி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கல்யாண வீடுகளுக்கும் முன்னுக்கூட்டியே தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் போகணும். அதான் விஜய் ரசிகர் மன்றத்துக்காரங்க போகணும். அங்கே மீந்து போன சாப்பாடெல்லாம் எடுத்து வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இது எந்த அரசியல் கட்சிக்காரன்னு தோணலையே, விஜய் தோணிக்கல. அப்போ அதுவும் ஓட்டை பெற்று தரும். ஏன்னா எவன் சாப்பிட்றானோ அவன் பூரா ஓட்ட போட்டுருவான். இன்னும் அடுக்கடுக்கான திட்டங்கள் இந்த 26க்குள்ள நிறைய திட்டங்கள். இந்த மாதிரி நாம என்னவோ ஒரு விளையாட்டு பிள்ளை, என்னத்தையா சினிமாக்கிற அவருக்கு இனியா தெரிய நினச்சோம். அவரும் சாணக்கியத்தனமாக தான் இருக்காரு விஜய். எனவே ஓட்டை அள்ளுவதற்கான திட்டங்கள் பலவற்றை வைத்திருக்கிறார் விஜய். இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரல, ஆனால் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏனென்றால் இன்னைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுக அரசு மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை. எப்பவுமே ஆளுங்கட்சி வந்த பிறகு அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அதே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாசந்தோறும் 1000 ரூபா மாளிகை கொடுத்தாங்க இல்லையா, அதில் பாதி பேருக்கு வரல. அப்போ பொம்பளை என்ன செய்வா, எனக்கு 1000 ரூபா இருந்துச்சு உனக்கு வந்துச்சா, எனக்கு வரல, எனக்கு வந்துச்சு உனக்கு வந்துச்சா, இப்படி நக்கல் பண்றதுலயே அந்த வாங்கியவர்கள் ஓட்டை விட பணம் வாங்கினவர்கள் ஓட்டை விட பணம் வாங்காம இருக்காங்கல்ல அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ அதுவும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் எங்கு பார்த்தாலும் எல்லாத்துக்கும் இல்லாம வேலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெக்கத்தை விட்டு வேதனையோட சொல்றாங்க ஜனங்க. என்ன தெரியுமா, ஒரு வீட்டில் ஒரு 10 செங்கல் வச்சு மேலே எழுப்புனான்னு வச்சுங்க, உடனே வந்துடுவான் கார்பரேஷன்காரன். பள்ளம் கிடக்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் நேராக வந்து கவுன்சிலரை பார்த்துருங்க, என்ன வேலைன்னு சொல்ல மாட்டான், கவுன்சிலரை பார்த்துருங்க. ஏப்பா நான் இங்கே கவுன்சிலரை பார்க்கணும், இல்லை சார் சொன்னா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி இன்றைக்கு கார்பரேஷன் திமுக உறுப்பினர் எல்லோருமே அந்த வசூல் வேட்டில் இறங்கிட்டாங்க. இது பகிரங்கமாக தெரியுது. அப்போ அதுவும் ஓட்டு எண்ணிக்கை குறையும். அப்போ எதிர்கட்சிகள் இன்றைக்கு பாஜகவா இல்லை
அதிமுக அடப்பாமே அதே நாளை கிடக்கப்பா இப்படி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த எடுத்த எடுப்பிலேயே எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு தேர்தலுக்கு முன்பாகவே விஜய்க்கு அமைந்து விடுகிறது. எப்படி எம்ஜிஆர் போனா மாநாடு ஊர்வலம் நடந்தா ஊர்வலம் பேசினா மாநாடுங்கிற மாதிரி இவருக்கு ஒரு இளைஞர்கள் அலை இருக்கிறது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் தெரிஞ்சு அவர் மிஸ் பண்ணிட்டார். ஆரம்பத்திலே மிஸ் பண்ணிட்டார் 10 வருஷம் முன்னாடி. இப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இதுவரைக்கும் எந்தவித ஒரு அவநம்பிக்கை ஒரு விஷயம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய அம்மா அப்பாட்ட பேசலைங்கிறது இப்போ சமாதானம் ஆயிட்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க சங்கீதா விஜய் வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. அவர் மேலே யாரும் நாக்கு மேலே பல் போட்டு எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அப்போ அவர் பாட்டுக்கு இறங்கி எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பொதுக்கூட்டங்கள் போடுவார். எனவே தான் சொல்கிறேன், இன்றைக்கு திமுகவே விஜயை பார்த்து பயப்படுது. அதை சொல்றதுக்கு வெக்கமே இல்லை, உண்மைதான். இப்போதைக்கு ஆளுங்கட்சி மீது உள்ள வெறுப்பு விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் ஓட்டுகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கிளைமேக்ஸ் என்னன்னா, எம்ஜிஆர் வழியிலேயே செல்ல விரும்புகிற விஜய் அவருக்கு மேலேயும் யோசிக்கிறார். ஏன்னா அந்த சமயத்தில் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. அதில் ஒளியும் ஒரே ஒரு சினிமா போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. டிவி, அதை தாண்டி ஓடிடி, அதை தாண்டி கையில் செல்ஃபோனு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துருச்சு. நீ டிவியிலே நியூஸ் பார்க்க மாட்டேங்கிறான், எல்லாம் செல்ஃபோனில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் இந்த சூழ்நிலையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வேறு, இமாலய முன்னேற்றம். அதுக்கு தகுந்தபடி விஜய் பல திட்டங்களை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமைதியாக இருக்காருங்கிறதுக்காக நம்ம தப்பாக எடை போட்டுறக்கூடாது. அமைதியாக இருக்கிறவங்களுக்குள்ளே தான் விஷயம் நிறைய இருக்கும். அமைதியாக இருக்கும்போது சொன்னாங்கன்னா மீனவர்கள் சொல்லுவாங்க கடல் உரப்பாக இருக்குன்ட்டு. ஏன்னா அமைதியாக இருந்ததுன்னா புயலுக்கு முன்பு வருகிற அமைதி மாதிரி. அதனால் எதுக்கு நாம் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலை புஷியானந்த் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யாராவன் என் மூஞ்சி முறையும் அவருக்கும் ரசிகர்களோட தொடர்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா எரிஞ்சு விழுகிறாரு. சமீபத்தில் வெள்ளத்துக்கு விஜய் உதவி செய்கிற நேரத்துலலாம் சண்டை தான். எல்லாரையும் எரிஞ்சு விழுந்தார். அதாவது கொஞ்சம் நெருக்கமாக விஜய்கிட்ட போனால் அவருக்கு பிடிக்கல. ஆனால் எல்லோரையும் விஜய்க்கு தெரிந்திருக்க வேண்டும். அதேமாதிரி விஜயும் எல்லோரையும் தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் பாலிசி. இப்போ கலைஞருக்கு ஏன் அவ்வளோ மரியாதைன்னா, சின்ன கிராமத்துக்கு போனால் கூட அங்கே உள்ள செயலாளர் அவர் தெரியும், பேரை சொல்லுவார். எதுக்கு மீட்டிங்கில் பேரை சொல்லுவார் தான், கலைஞரே அவர் பேரை சொல்லிட்டார்ப்பா, போலீஸுக்கு மரியாதை கொடுப்பான், அரசியல்வாதிகளுக்கு மரியாதை கொடுப்பான். இது ஒரு டெக்னிக். இதையெல்லாம் நிச்சயமாக எஸ் சந்திரசேகர் தான் அதெல்லாம் சொல்லுவார், சொல்லிக் கொடுப்பார். புஷியால் சொல்லிக் கொடுக்க முடியாது. எப்பவும் ஒரு அட்வைசருங்கிறது கண்டிப்பாக ஒரு தலைவனுக்கு தேவை, எல்லோருக்குமே தேவை. அது தலைவன் அரசியல் கட்சியில் இருந்து ரொம்ப தேவை. அந்த காலத்தில் என்கே பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம் ஆகிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எம்ஜிஆர் இருந்தாங்க. இப்போ அந்த தலைவர்கள்லாம் கேட்டேன்னா தப்பாக அட்வைஸ் பண்ணி கொடுத்துருவான். அப்போ தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் எஸ் சந்திரசேகருக்கு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், புஷி பின்னுக்கு தள்ளப்படுவார், எஸ் சேகர் முன்னுக்கு வருவார். இது நடக்க போகிறது. முதல்ல நம்ம சொல்லிடுவோம். அதனால நான் சொல்லிட்டேன். மேலே இது பரபரப்பான புதுமையான சினிமா துணுக்குகளுக்கு சினி கலாட்டா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நண்பர் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏனென்றால் சினி கலாட்டா தமிழ் சேனலுடைய வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.